அதிகாரம் 21. தீவினை அச்சம். குறள் எண் 203. இந்த இனிய காலை வேளையில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அறிவுனுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். தமக்கு துன்பம் கொண்டவர்க்கும் நமக்கு துன்பம் உண்டாக்குபவர்களுக்கும் தீவினைகளை செய்யாமல் விடுதல் என்பதை அறிவுகள் எல்லாவற்றிற்கும் சிறந்த அறிவு என்று தலையாய அறிவு என்று சான்றோர் சொல்லுவர் என்கிறார். நமக்கு ஒருவர் தீமை செய்துவிட்டால் திரும்ப அவனுக்கு நாம் தீமை செய்ய வேண்டாம், அதுதான் நல்லது என்கிறார் தெய்வப்புலவர். இப்போ தீமை செய்தவன் அதன் விளைவை அவன் பின்னால் அனுபவிப்பான் என்று நாம் ஒதுங்கிக் கொண்டு அவனுக்கு தீமை செய்யாமல் இருந்துவிட்டால் அதுவே அறிவுகளெல்லாம் சிறந்த அறிவு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இதுதான் முன்னாளிலே ஒரு குறளிலே சொல்லியிருக்கிறார். தலையாய அறிவு இது. ஏதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். அதன்போல நமக்கு தீவினை செய்துவிட்டால் கூட அவனை நாம் திரும்ப அவனுக்கு தீவினை செய்யாமல் நாம் இருந்துவிட்டால் அதுதான் தலையாய அறிவுகளுள்ள தலையாய அறிவு என்கிறார். எப்படி கல்விக்கும் செல்வத்துக்கும் கேள்வி செல்வத்துக்கும் தலையாய செல்வம் என்கிறாரோ அது மாதிரி அடுத்தவனுக்கு தீமை அவன் செய்து படித்து விட்டால் கூட நாம் தீமை செய்யாமல் இருத்தல் தலையாய அறிவு என்கிறார். எவ்வளவு அற்புதமாக ஒவ்வொன்றையும் சொல்லி வருகிறார் பாருங்க. இதில் இது முன்னாடியே ஒரு குறளில் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடுன்னு சொல்கிறாரு. இவர் இதை விட்டு விடுன்னு சொல்கிறாரு, அதில் நன்னயம் செய்து விடுன்னு சொல்லுவார். நாம் தெய்வப்புலவர் சாதி சமயமற்றவருங்க. சும்மானாலும் சிலர் சொல்லுவாங்க இவர் அந்த சமயத்தை சேர்ந்தவர் இந்த சமயத்தை சேர்ந்தவர். அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் சமய சார்பு அற்றவருங்க. அதனால் சமய சார்பு அற்றவர் என்பதால் இது என்ன செய்யணும், இயேசுநாதர் சொல்லுவதற்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடன்னு சொல்லுங்கள. இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கிறார், நான் இந்த இடத்துல மத சார்பு என்று பேசுகிறேன், தயவு செய்து நீங்கள் மத சார்பை நினச்சிக்கிறாருங்க. மதத்திற்கும் எனக்கும் திருவள்ளுவரை நேசிப்பவன் என்றைக்குமே மதத்தை போற்றுபவனாத்தான். எந்த மதமாக இருந்தாலும் சரி சம்மதமே என்று எண்ணுபவன் தான். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்கிறார். அதே போலதான் இயேசுநாதர் அவர்கள் உன் கன்னத்தை ஒருவன் அடித்தால் அடுத்த கன்னத்தை திருப்பி கூட அடிப்பதற்கு இந்த காலத்தில் அது நடைபெறுமா? நடைபெறாது. காரணம் என்னன்னா அவர் அவருடைய உண்மையான ஒரு செயலை சொல்கிறார். இப்படி செய்யி உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு பொழுதில் நம்மளாம் எப்படா துன்புறுத்துவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. நவீன யுகம், நவீன காலம். நவீன காலத்தில் அது செய்ய முடியாது. அதனால தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நீ ஒதுங்கிவிடு, அதுதான் நல்லது. உனக்கு ஒரு தீமை செய்தவனுக்கும் நீ அதை கண்டுகொள்ளாமல் அவனுக்கு தீமை செய்யாமல் ஒதுங்கிவிட்டால் அது உனக்கு அறிவுகளுள் எல்லாம் தலையாய அறிவு என்கிறார். அதன்படி நாம் ஒழுக வேண்டும். மாணவ செல்வங்களே, நீங்கள் இப்படி தினந்தோறும் உங்களே என்ன செய்வான் படிக்கையில் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வரையும் இதை சொல்ல முடியாது. காரணம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு 4ஆம் வகுப்புன்னு வைத்துக்கோங்களேன், அவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்தவன் அடிக்கிறது இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட 5 வகுப்புக்கு மேலே உயர்நிலைப் பள்ளியில் போய்விட்டால்
உங்கள் அறியாமலே அந்த மனம் வந்துவிடும். இதையும் நீங்கள் படித்தீர்களானால் நிச்சயமாக அடுத்தவனை பார்த்து கேலி செய்யவோ கிண்டல் செய்யவோ இல்லாமல் ஒதுங்கி விடுவீர்கள். அது மாதிரி நீங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக அமையும். வசந்த காலமாகும். உங்கள் வாழ்க்கை எந்த நேரத்திலும் இலையுதிர் காலமாக இருக்காது. அதாவது வசந்த காலம் என்று ஒன்று இருக்கும், இலையுதிர் காலம் ஒன்று இருக்கும். ஆனால் நாம் நம்மை எல்லா காலமும் வசந்த காலமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதுதான் திருக்குறள். திருக்குறளை படித்தால் நிச்சயமாக உங்கள் காலங்கள் எல்லாமே வசந்த காலங்கள் தான். மறக்க வேண்டாம். தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். அதை என்ன படித்தோம் என்பதை நாட்குறிப்பில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் காலம் நல்ல காலமாக இருக்கும், பொன்னான காலமாக இருக்கும், வசந்த காலமாக இருக்கும். நிச்சயமாக உங்கள் காலத்தில் இலையுதிர் காலம் வரவே வராது. இலையுதிர் காலம் உண்டு, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இலையுதிர் காலம் வராது என்பதை நான் அடித்து சொல்கிறேன். தெய்வப்புலவருடைய குறளை மட்டும் படியுங்கள். நான்லாம் உண்மையிலேயே இவருடைய குறளை படித்ததிலிருந்து கிட்டத்தட்ட 90 விழுக்காடு அதை பின்பற்றவே செய்கிறேன். ஏன்னா காரணம், நமக்கு இதுக்கு நம்ம இப்போ அவர் சொல்லுறதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. வாழ்க்கையில் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு போயிட்டோம்னா நமக்கு அது பாட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். நல்லதே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். என்ன விதைக்கிறையோ அதையே அறுவடை செய்வாய். அதை தான் முதல்லையே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பையும் அறத்தையும் விதைத்தால் பண்பும் பயனும் தான் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்காரு. மக்கட்பேருக்கு என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்கள். குழலினது யாழினது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார். குழந்தை நமக்கு திருமணம் ஆனவுடன் குழந்தை எப்போ பிறக்கும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நானும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். உண்மையிலேயே இப்போ எவ்வளோ நாள் அப்படின்னு ஒவ்வொரு தரமே என்னுடைய துணைவியாரிடம் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த மகிழ்ச்சி இருக்குது பற்றியெல்லாம். அவன் படித்து மறுபடியும் அவன் இதை நிறையா மார்க் வாங்கி அப்படி வேலையில் சேருவதையும் அந்த மகிழ்ச்சி நம்மளை அறியாமலே வருங்க. அதுதாங்க நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். நான் அப்போதெல்லாம் திருக்குறளை படிக்கலைங்க. இருந்தாலும் நான் தேற்றிக்கொண்டேன். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காமல் இருக்கும்போது நமக்கு வேலையாவது கிடைச்சது, அரசாங்க வேலை கிடைத்தது என்பதை நினைக்கும்போது நான் மகிழ்ச்சியாகவே இருந்தேன். அது மாதிரி நீங்களும் நன்றாகவே இருந்தால், வாழ்க்கையில் கடமை தவறாவது நடந்து கொண்டால், கண்ணியமாக நடந்து கொண்டால், கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாகும். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கிறேன்.